ஸ்ரீ மாந்திரிகா பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன். இப்போ வாழ்க்கைக்கு படுகின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தெய்வ சக்திகளில் செல்வத்து அள்ளி கொடுக்கிற செல்வ விநாயக பெருமாள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இவ்வுலகத்தில் செல்வம் ரொம்ப முக்கியமாக இருக்குது, தேவைப்படுகிறது. அதனால் இந்த செல்வத்தை பற்றி, இந்த செல்வ விநாயகரை எப்படியெல்லாம் வணங்கணும், என்ன பூஜை முறைகள் உண்டு, அந்த பூஜை முறைகளை எப்படி செய்யணும், என்ன விரதங்கள் உண்டு, என்ன பரிகாரங்கள் உண்டு, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வாழ்க்கையில் எல்லா திறமைகளும் அவங்களுக்கு இருக்கும். வியாபாரம் செஞ்சுன்னு இருப்பாங்க. ஆனால் வியாபாரம் விருத்தி வராது. அவங்களும் என்னென்னவோ முயற்சித்து பார்ப்பாங்க, என்னென்ன முறைகளை பயன்படுத்தி பார்ப்பாங்க. அந்த வியாபாரத்தை விருத்தி அடையவோ, மேல்மையாக்கவோ, பணம் சம்பாதிக்கவோ முடியாது. இது காரணம் என்னன்னா, இந்த ஜாதகத்தில் சில குறைபாடுகள் உண்டு. அந்த குறைபாடுகளுக்கு நான் ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். களிமண் எடுத்துக்கணும். ஒரு களிமண் எடுத்துட்டு, களிமண் கூட அரச மரம், அதோட துகள்கள், அதாவது என்ன சொல்றதுன்னா, அதோட விதைகள் விதைகள் அரச மரம் கீழே கொட்டி கிடக்கும். அந்த பழத்துல வரக்கூடிய விதைகள். அந்த விதைகளும் இந்த களிமணத்தையும் ஒண்ணா பிசைஞ்சு ஒரு பிள்ளையார் பிடிச்சு, அந்த பிள்ளையார் வீட்டுக்குள்ள எடுத்து பூஜை முறைகள் எப்படியோ அந்த மாதிரி அந்த பூஜை முறைகளை முறைப்படியா செஞ்சு, அவல், கடல், பொரி, வெல்லம், வெத்தலைப்பாக்கு, ஊதுவத்தி, கற்பூரம், மஞ்சள், குங்குமம், அருகம்புல், பாயாசம், பிரசாதம் இதெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி ஒரு 11 நாள் இடைவிடாது நீங்கள் இது பூஜை பண்ணீங்கன்னா, உங்களோட வீட்டுக்குள்ள என்ன மாதிரி தோஷங்கள் இருக்கட்டும், எந்த மாதிரி மந்திர கோளாறுகள் இருக்கட்டும், எப்படிப்பட்ட பேய் பிசாசுகளோட பாதிப்புகள் இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்த தெய்வ சக்தி அது எல்லாமே பிடிச்சு அப்படியே நிப்பாட்டும் ஒரு இடத்துல. அதுக்கு பிறகு 11 நாள் அந்த பூஜை பண்ணிட்டு பிறகு அந்த விநாயகர் பெருமாளை எடுத்துக்கிட்டு ஒரு ஆத்தங்கரை சைடை போட்டு அந்த மண் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அப்படி தூவி விட்டுறணும். தூவி விடும்போது திருப்பி அது நீங்கள் தூவி விட்ட எத்தனையோ விதைகள் இருக்கும், ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்கும். அதில் ஒரு 5 மரமோ 10 மரமோ கண்டிப்பாக முளைக்கும். அது முளைச்சி பெருசாகி மரமாக வளரும்போது அது எப்படி ஒரு வலுவான மரமாக வளருதோ அந்த மாதிரி உங்கள் வியாபாரத்தில் ஒரு அஸ்திவாரத்தை பிடிக்கும். வியாபாரம் மேல் நோக்கி வளரும், வியாபாரம் விருத்தி ஆகும், பண வரவுகள் அதிகரிக்கும், அழியாத செல்வங்கள் வரும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இந்த பரிகாரம் பற்றி, இந்த பரிகாரத்தில் அவ்வளோ பலன் இருக்குது. போய் செஞ்சு பாருங்க. இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆதி பராசக்தியோட காவல் தெய்வம் தான் விநாயகர் பெருமாள். ஆக ஆதிக்க பராசக்தி அவங்க உலகத்தையே படைச்ச தெய்வம். அவங்களோட பிள்ளையாகவும் அவங்களோட காவல் தெய்வமாக இருக்கிறதுனால நம்மளுக்கும் காவல் தெய்வமா இருப்பார். எப்படிப்பட்ட துன்பத்துல இருந்தோ நம்மளை விடுவிப்பாங்க அந்த தேவசக்தி. நம்மளுக்கு எப்படிப்பட்ட எதிரிகளாலும் துன்பம் வராம காப்பாற்றுவாங்க. எப்படிப்பட்ட தீமைகள் இருந்து, கிரகத்தோட தோஷங்கள் இருந்து எல்லாத்தையும் நம்மளை காப்பாற்றி நம்ம பாதுகாத்து நம்ம வாழ்க்கையை வளமாக வைப்பார் தான் விநாயகர் பெருமாள். அது மட்டும் கிடையாது, விநாயகர் பெருமாளோட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, காரிய விருத்தி நடக்கும். எப்படிப்பட்ட காரியங்கள் தடைகள் இருக்கட்டும், நடக்க முடியாத காரியங்கள் இருந்தாலும் சரி, அந்த காரியங்கள் நடத்தி கொடுக்கும். காரிய விருத்தி, சித்திகள் நடக்கும். அது இதே மாதிரி சில ஒரு மாந்திரிக வழிபாட்டு பண்ற சில நபர்கள் இருந்தாலும் சரி,
நான் சொல்றேன் இந்த பரிகாரத்த செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் அந்த மாந்திரீக சித்தில வந்து சித்துக்கள் நல்லா கைகூடும். எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னு சொன்னா, விநாயகர் பெருமாள் வந்து நவதானியம் இருக்கு இல்லையா? நவதானியத்துல களிமண் எடுத்து பிடிச்சு, அந்த 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 பிள்ளையார வந்து பூஜிக்கணும். பூஜை பண்ண பிற்பாடு, அந்த நவதானியத்துல முளைக்கல் வரும். முளைப்பு வரும்போது, அது வந்து பாதுகாப்பா எடுத்துன்னு வந்து, அதெல்லாம் வந்து ஒரு மை போல அரைச்சு, அத எடுத்துட்டு அஷ்டகந்தம வந்து கடையிலேருந்து வாங்கின்னு வந்து, அதோட சேர்த்து மையாக்கி, அந்த மைய வந்து கணபதியோட மூல மந்திரமோ, விநாயகரோட மூல மந்திரமோ நீங்க வந்து படிச்சுட்டு, வசீகரத்த வந்து அந்த வசீகர சக்திய அந்த மையில நீங்க செலுத்தி, அந்த மை நீங்க வந்து திலகமிட்டுன்னு வந்தீங்கன்னு சொன்னா, எங்க போனாலும் வசியம் உண்டாகும். வியாபார வசியம், ஜன வசியம், ராஜ வசியம், செல்வம் வசியம், எல்லா வகையான வசியங்களும் உருவாகும். அதனால இது வந்து மாந்திரீகம் பயிற்சி பண்றவனுக்கு இது தேவைப்படும். இதே வந்து ஒரு சாதாரண ஒரு நபர், அந்த நபரும் வந்து நல்லபடியா வாழ்க்கை வாழணும் அன்னு பார்க்கும்போது, அதுக்கு சில விஷயங்கள் உண்டு. எப்படின்னா, விநாயகர் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, அங்க போயிட்டு அருகம்புல் இருக்கும். அவரு அருகம்புல் மாலையாக போட்டு வச்சிருப்பாங்க. அந்த அருகம்புல்